உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். அன்பும் கனிவும் தேவபக்தியும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு தான் இந்த தமிழ் புத்தாண்டு சிறந்த யோக பலன்களை செய்யும் அப்படின்றதில் 12 ராசிகள்லையுமே ரொம்ப சிறந்த யோகங்களை பெறக்கூடிய ராசியை யார் வரப்போகிறோன்னா மீன ராசிக்காரர்கள் முதன்மையாக நான் சொல்லுவேன். ஏன்னாங்க ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மசனிலாம் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. உங்கள் ராசிநாதன் குரு தான் இந்த ஆண்டு ஆளக்கூடிய அரசனாக நிர்ணயிச்சிருக்காங்க பஞ்சாங்க கணித அடிப்படையில். ஸோ அந்த வகையில் நீங்கள் தான் இந்த ஆண்டையே ஆள போகிறீங்க, அவ்வளோ இந்த உலகத்தையே ஆள போகிறீங்கன்ற மாதிரி தான் அது. ஸோ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அரசனாக இருந்து இந்த ஆண்டு துவங்குது. அவருடைய ஆளுமையில் தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் இந்த ஆண்டு துவங்கி ஒரு 1.5 மாதத்தில், அதாவது வைகாசி 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மே 26ஆம் தேதி தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்துடுவார். அது உங்கள் ராசிக்கு யோகஸ்தானம். கடகராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு வந்து யோகஸ்தானம்னு சொல்லுவோம். யோகஸ்தானம்ன்றது வந்து நல்ல ஒரு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய, நீங்கள் நினச்சா போதும் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வந்து யோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுதான். குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் யோகஸ்தானம் எல்லாமே வந்து யோகஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடமான கடகராசி தான். அங்கே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்ச பலம் அடைகிறாரு. குரு உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது, உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. அதாவது 10ஆம் இடமாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி. தனுசு ராசிக்கும் அதிபதியாக வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து நாதனாவும் அவரே வந்து தனக்காரகன் தன பொருளாதாரங்களுக்கும் அதிபதியாக அவரே வந்து புத்திரகாரனும் வந்து யோகஸ்தான அதிபதியாக வந்து அவர் வந்து எங்கே வந்து அமர்றாருன்னா கடகராசியில் யோகஸ்தானத்தில் அமர்றாரு. இதுக்கு மேலே ஒரு சிறப்பு இந்த ஆண்டு நம்ம இது சிறந்த ஆண்டுன்னு சொல்கிறதுக்கு வேறு ஒரு காரணத்தை நம்ம சொல்லவே வேண்டாங்க. அந்த அளவுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பண்புகள் கொண்ட, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் கொடுக்கக்கூடிய, வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ ஏழையோ பணக்காரனோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி சீராக பார்க்கக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட பக்குவம் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிநாதனுடைய அருளால் எல்லா வகையிலையும் பரிபூர்ணமான வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியோடு வாழ போகிறீங்க இந்த ஆண்டில் அப்படின்றத சொல்ல முடியுது. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த நம்ம சொன்ன மாதிரி ஜென்ம சனி, அதுக்கு நான் வரேன் இப்போது. அதாவது ஜென்ம சனி இருந்தால் கூட ஜென்ம சனிக்கு குருவோட பார்வை கிடச்சிடும். உங்கள் ராசிநாதனோட பார்வை கிடச்சிடும். கடகராசியில் குரு அமர்ந்துட்டார் அப்படின்னா அங்கேருந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்கும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். அப்போ சனி பகவானும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய எந்த அசுபர்களும் கெட்டது செய்ய மாட்டாங்க, யோக பலனை தான் செய்வாங்க. சொல்லப்போனால் சனி குரு சேர்க்கை அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் சார்ந்த நல்ல நல்ல மாற்றங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான எந்திரங்கள் வாங்குறது. நீங்கள் வேலையில் இருக்கீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணல வேலையில் இருக்கேன் அப்படின்னா நல்ல தொழில் மாற்றம். இது நீர் ராசியில் இந்த சேர்க்கையெல்லாம் அமைகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி இன்னும் மேம்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லா துறை சார்ந்த மீன ராசிக்காரர், அரசியலாக இருக்கலாம், நம்ம சனி தான் மக்களை குறிக்கக்கூடியவர். அவர் தான் குரு பகவான் தான் வந்து நிர்வாகத்தை குறிக்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து நல்ல பேரை வாங்கக்கூடிய ஒரு அரசியலில் இருக்காங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி இப்போ இந்த வரக்கூடிய எலெக்ஷன்லாம் வந்து மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நல்ல வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. கௌரவ பொறுப்புகள் தேடி வரும். அரசியல் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பொது சமூக சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு இயக்கங்களில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அங்கெல்லாம் உங்களுக்கு கௌரவ பொறுப்புகள் தேடி வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தலைமையாக இருக்கணும், நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு தேடி வந்து பொறுப்புகள் உங்கள் கையில் அமரப்போகுது. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகம் வேண்டாம். இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேச ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்று இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இதுவே இன்னொரு சிறப்புக்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன். உங்கள் ராசிக்கு 3-8க்கு அதிபதி. அவர் வந்து தன குடும்ப வாகஸ்தானமான 2ஆம் இடமான மேச ராசியில் அமர்ந்து சூரியனுடைய சேர்ந்து அமர்றாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரியன். இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். உங்கள் பேச்சு இது நாள் வரைக்கும் யாரும் மதிக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு வருத்தம் உங்களுக்கு இருந்ததுன்னா இனிமேல் அப்படி இருக்காது. இனிமேல் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற அளவுக்கு உங்கள் சார்ந்தவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான யோக பலன்களை சூரியனும் சுக்கிரனும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து உங்களுக்கான அந்த நிலைகளை கொடுக்க போகிறாங்க.
எல்லா வகையிலையும் குரு அருளால், சனி பகவானோட அருளால், ஆண்டு கிரகங்களான ராகு கேதுக்களும் சரி உங்களுக்கு வந்து சிறப்பான யோகா பலன்களை கொடுக்க போகிறாங்க. இந்த ஆண்டு முழுதும் சிறப்பாகவே இருக்க போது. நீங்கள் பயப்படவே வேணாம், தைரியமாக சந்தோஷமாக இருங்க. ஜென்மச்சனின்ற அந்த விஷயத்தை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நான் அதுக்கான காரணத்தை தான் சொன்னேன். குரு பார்வை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அனுகிரகம் போதும், நம்மளை காப்பாற்றிடுவார், குரு காப்பாற்றிடுவார். தைரியமாக இருங்க, பயப்பட வேண்டாம், ஆண்டை கொண்டாடுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியோட, தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால, நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டு துவங்கும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம், சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களும் வந்து அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்போயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.